அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று இந்த செய்தி சாதாரணமாக உங்கள் காதுகளுக்காக அல்ல. இது உங்கள் இதயத்துக்காக. இன்று கர்த்தர் உங்களிடம் சொல்லுகிறார், பயப்படாதே என் பிள்ளையே, நான் உன்னுடன் இருக்கிறேன். இந்த செய்தியை முழுவதும் கேளுங்கள். இந்த நேரம் உங்களுக்கான தெய்வீக சந்திப்பு நேரம். பயத்தின் சங்கிலிகளை உடைக்கும் வார்த்தை. என் அன்பான பிள்ளையே, நீ பல நாட்களாக உள்ளுக்குள் பயத்துடன் வாழ்கிறாய். எதிர்காலம் குறித்து கவலைப்படுகிறாய். ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன், நாளையை நான் பிடித்து வைத்திருக்கிறேன். நீ பார்க்காத பாதையை நான் ஏற்கனவே நடந்துவிட்டேன். நீ சந்திக்கப் போகும் மனிதர்களை நான் அறிவேன். அப்பா, எங்கள் உள்ளத்தில் இருக்கும் மறைந்த பயங்களை நீ அகற்று. எங்கள் இதயத்தில் உமது சமாதானத்தை நிரப்பு. என் பிள்ளையே, நீ உன் குடும்பத்திற்காக அழுகிறாய். உன் வீட்டில் சமாதானம் இல்லை என்று கவலைப்படுகிறாய். இன்று நான் உன் வீட்டின் வாசலில் நிற்கிறேன். உன் குடும்பத்தில் சண்டை குறையும், புரிதல் அதிகரிக்கும், அன்பு புதிதாய் பிறக்கும். நீ ஜெபித்த கண்ணீர் வீணாகாது. கர்த்தாவே, என் வீட்டை ஆசீர்வதிக்கவும், என் குழந்தைகளை காக்கவும், என் திருமணத்தை சுகமாக்கவும். என் பிள்ளையே, நீ இரவில் தூங்காமல் செலவுகளை எண்ணுகிறாய். ஆனால் நான் உன் தேவையை அறிவேன். உன் வங்கிக் கணக்கை விட பெரியவர் நான். இன்று முதல் புதிய வாயில்கள் திறக்கும். எதிர்பாராத ஆசீர்வாதம் வரும். கடன் சுமை குறையும். நான் உன் ஆதாரமாய் இருப்புபென். அப்பா, எங்கள் வீட்டு நிதி நிலையை நீ உயர்த்து. எங்கள் உழைப்பை பலப்படுத்து. உன் உடலில் வலி இருக்கலாம். மருத்துவர் சொன்ன வார்த்தை உன்னை பயமுறுத்தியிருக்கலாம். ஆனால் நான் உன் சுகமளிப்பவன். இப்போது உன் உடலில் என் கையை வைக்கிறேன். உன் இரத்த ஓட்டத்தில் என் சமாதானத்தை அனுப்புகிறேன். நோய் கடைசி சொல்லை சொல்லாது. நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். வலி நீங்கட்டும். பயம் மறையட்டும். நீ தோல்வியல்ல, நீ என் தேர்ந்தெடுத்த பிள்ளை. இன்று முதல் கண்ணீர் சந்தோஷமாக மாறும். அவமானம் சாட்சியாக மாறும். காத்திருப்பு ஆசீர்வாதமாக மாறும். நான் உன்னுடன் இருக்கிறேன். அப்பா, இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவும். அவர்களின் பயத்தை அகற்றி விசுவாசத்தை கொடுக்கவும். அவர்களின் குடும்பம், பணம், உடல்நிலை எல்லாவற்றிலும் உமது கிருபை நிரம்பட்டும். அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களை ஆசீர்வதித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் ஜெப வேண்டுதலை காமெண்ட் இல் எழுதுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பிரேயர் ஃபேமிலி இல் சேருங்கள். நினைவில் கொள்க, பயப்படாதே, அவர் உன்னுடன் இருக்கிறார்.